பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி சங்கீத புஸ்தகம், அதில் 50ஆம் சங்கீதம், அதில் 23ஆம் வசனம். சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இன்றைய தினம் இதில் நம்ம முதல் பகுதி மட்டும் எடுத்துக்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்ப தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். எப்படி மகிமைப்படுத்துவது? தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது. இதுல பழைய பாடல ஸ்தோத்திர பலி, நிறைய விதமான பலிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா புதிய பாட்டின் சத்தியத்தின்படி, நம்ம வாழும் சத்தியத்தின்படி ஸ்தோத்திர பலின்னா என்ன? தேவனை துதிப்பது. தேவனை துதித்தலே இன்பமானதுன்னு படிக்கிறோம், நம்ம பாடல்கள் பாடுறோம். ஆனா தேவனை துதிப்பதற்கென்று ஏற்படுத்தப்பட்டவர்கள் நம்ம ஏசாயால பார்க்கலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதியை சொல்லுவதா சோத்திரம் சொல்லுவது, சோத்திரம் செய்வது. அப்ப தேவனை துதிப்பதற்காக மட்டுமே நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப தேவனை துதிப்பதில், துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவன், துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், துதிகளில் பிரியப்படுகிற தேவன். அப்ப தேவனை நம்ம பிரியப்படுத்தணும்னா இது தேவனை ஸ்தோத்திரம் சொல்லுவதுதான் தேவனை பிரியப்படுத்த முடியும். நம்ம செய்கைகள்னாலோ, கர்த்தின் செய்கைகள்னாலோ, நம்ம நடவடிக்கைகள்னாலும் தேவனை பிரியப்படுத்துவதுன்றது ஒரு கஷ்டமான காரியம். அவ்வளவு ஈஸியா செய்ய முடியாது. ஆனா ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அப்ப ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருந்தோம்னா அது தேவனுக்கு மிகவும் பிரியமானது. அப்ப நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல 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 ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே, தேவனுக்கு நன்றி நன்றி நன்றின்னு நம்ம இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அதோட ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி அது என்ன நடக்கும்னா, நீங்க தேவனுக்கு பிரியமான காரியங்கள்ல ஈடுபட ஆரம்பிச்சுவீங்க. அது வரைக்கும் உலக ரீதியான காரியங்கள், உங்க சுயத்திலே ஓடிக்கொண்டிருந்த மக்கள், நீங்க அன்னையுமே ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிக்கும் போது தேவனுடைய திட்டங்களை நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அதுக்காகத்தான் தேவனை ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். தேவனை துதிப்பது எதுக்காகனா, உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை நீங்க ஈஸியா தேவன்கிட்ட பெற்றுக்கொள்வது. அதாவது ஒரு ஷார்ட்கட். இது நீங்க உபவாசம் போராடி பண்றதுலாம் அதுவும் வேணும், அது கிடையாதுன்னு கிடையாது, அதெல்லாம் இல்லைன்னு கிடையாது, அதுவும் தேவை. ஆனா ஸ்தோத்திரம் சொல்லுவது ஈஸி வே டு கெட் டு காட். அதான் ரொம்ப ஈஸியான வழி. அதையும் தேவன் ஈஸியான வழியில நம்மளை நடத்துவதற்காகத்தான் இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தின்னு நென் துதியை சொல்லி வருவார்கள். நீ போராடி ஃபாஸ்டிங் போட்டு மோசே மாதிரி 40 நாள் தேவ சமூகத்துல தண்ணி கூட குடிக்காம கிடந்து எல்லாம் தேவனை பற்றி, உன்னை பற்றி அறிந்து கொள்ளணும்னா கிடையாது. ஸ்தோத்திரம் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க மூச்சு விடுவது போல ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிக்கும் போது, ஸ்தோத்திரம் உங்களை நிரப்பும் பொழுது தேவ மகிமை, தேவ ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அதை நம்ம உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு அடுத்த நாள்ல இருக்கோம் நம்ம. அப்ப எதுக்காக இதெல்லாம் நடக்குதுன்னா, எதுக்காக தேவன் உயிர்த்தெழுந்து திருப்பி நமக்காக வந்தாருன்னா, நம்மளை, அவருடைய திட்டங்களை நாம் அறிந்து கொள்வதற்காக. அப்ப நம்ம திட்டங்கள், அவரோட அவர் நம்மளை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் நமக்கு தெரியாம இருக்கோம்னா உண்மைதான், தெரியாம தான் இருக்கும். தேவன் என்னை குறித்து என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார்னு நம்ம எத்தனை பேர் தேவன்கிட்ட கேட்கிறோம்? தேவன் எனக்கு இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, நான் அப்படி படிக்கணும், இந்த மார்க் வேணும், இந்த மார்க் வேணும் அப்படின்னு தேவன்கிட்ட கேட்கிறோம். அது தப்பு கிடையாது. தேவன்கிட்ட கேட்பது தப்பு கிடையாது. கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான்னு நம்ம படிக்கிறோம். அப்ப தேவன்கிட்ட கேட்பது தவறு கிடையாது. ஆனா நம்ம எத்தனை தடவை தேவனே என்ன ஏன் ஆண்டவரை எவ்வளவு தோன்றதுக்கு முன்னாலே தெரிந்து கொண்டேன், என்ன ஏன் ஆண்டவரை எவ்வளவு தோன்றதுக்கு முன்னாடி பேர் சொல்லி அழைத்தேன், என்ன ஏன் ஆண்டவரை உலகத்துக்கு ஒளியாக வைத்திருக்கிறேன், நீங்க உலகத்துக்கு உப்பாக வைத்திருக்கிறேன், ஏன் ஆண்டவரை என்னைய குறித்து சொன்னீங்க, என்னை குறித்து இவ்வளவு வாக்குத்தத்தம் இருக்கீங்க ஆண்டவரே, எதுக்காக ஆண்டவரே என்னை குறித்து, என்ன ஏன் சொல்லி ஆண்டவரை பேர் சொல்லி அழைத்தீங்க, நான் என்ன ஆண்டவரை உமக்காக பண்ணேன் அப்படின்னு தேவன்கிட்ட நீங்க பேச ஆரம்பிக்கும் போது, அது எப்படி ஸ்தோத்திரம் மூலமா தேவனோட இடைப்பட ஆரம்பிக்கும் போது தேவன் திட்டവും தெளிவுமாக, தேவன் உங்களை அழைத்த நோக்கத்தை உங்களிடத்தில் எல்லா வரியாக, உங்கள் தெளிவாக உங்களிடத்தில் சொல்ல தேவன் வல்லவராக இருக்கிறார். தேவனுக்கு பிரியமான காரியம் அதுதான். உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நீங்க என்னைக்கு அறிந்து கொள்கிறீங்களோ அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் போல நீங்க எழுப்பி பிரகாசிப்பீங்க. நீங்க தான் ஃபியூச்சர் அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர் காலம் முடிந்து விடவில்லை சகோதர சகோதரிகளே, விசுவாசிகளே. அப்போஸ்தலர் காலம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை நம்ம விசுவாசிக்கணும். அந்த 12 அப்போஸ்தலர்கள் தேவனான பரிசுத்தாவியானவர் நிரப்பப்பட்ட உடனே அவங்க தேவனோட திட்டத்தை தெரிந்து கொண்டாங்க. தேவன் எதற்காக என்னை அழைத்தார், எதற்காக ஆவியால் நிரப்பினார், அபிஷேகத்தால் நிரப்பினால் தெரிந்து கொண்டாங்க. அப்ப நம்மளும் அதே மாதிரி தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும். அப்ப நம்மளும் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஆவியின் அபிஷேகம் எப்படி கிடைக்கும்? ஸ்தோத்திர பலி எடுங்க, ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க,
தேவன் உங்களோட நடைபெறுவார். தேவன் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். உங்களை குறித்த திட்டங்களை தேவன் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். அதான் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் அப்படின்னு பார்க்கணும். நம்ம அப்ப தேவனை நம்ம மகிமைப்படுத்துவதற்கு ஒரு ஈஸியான வழி, ஒரு சுலபமான வழி, அதாவது ஸ்தோத்திரம் சொல்லுவது. நம்ம இன்றைய தினத்தை அந்த ஆரம்பிப்போமா? இன்றைய தினத்தை வந்து காலையில் எழுந்தோன்னே நம்ம ஒரு டைம் குறிச்சுக்குவோம். உங்களுக்கு எவ்வளோ நேரம் முடியும்? 5 நிமிஷம், 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் வாயிலை திறந்து ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்க. இதுதான் ஸ்தோத்திர பலி. தேவன் உங்களை அதிவிரைவில் நிரப்பி தேவனுக்கு பிரியமானபடி, தேவனுடைய சித்தத்தின்படி உங்களை நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிமனிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் உண்மை மகிமைப்படுத்துகிறான் என்று அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. நாங்கள் எப்படி உமக்கு ஸ்தோத்திரம் உண்மை மகிமைப்படுத்துவது என்பதை நீர் எங்களுக்கு இலவசமாக ஈஸியாக சொல்லிக் கொடுத்த மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அது எங்கள் வாழ்நாள் முழுவதும் பட்டிக்குள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்திலே இந்த +2 தேர்வு எழுதிய பிள்ளைகளை உங்களுக்கு கற்று தெரியணுமாப்பா. இந்த ரிசல்ட் இந்த மாதத்திலே வருகிறது ஆண்டவரே. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண உதவி செய்யும் ஆண்டவரே. நல்ல மார்க் எடுத்து அதன் மூலமாக ஒரு நல்ல படிப்பு படிக்க, அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை மாற்றிக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.